வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ITC என்ற GST. இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா ITCயில் இதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணலாம், ITC கிரெடிட் எடுக்கலாம், இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய ஆசான் டிவி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ITC கிரெடிட் எடுக்கணும் அப்படின்னா என்ன பேசிக் கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயராக இருக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GST ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ITC எடுக்க முடியும். அதே மாதிரி உங்கள் கையில் டேக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் ஆர் சர்வீசஸ், அதாவது இந்த டேக்ஸ் இன்வாய்ஸ்க்கு அகென்ஸ்டாக எய்தர் அது குட்ஸாக இருக்கலாம் இல்லை சர்வீஸாக இருக்கலாம், அதை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கணும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பையர் மஸ்ட் ஹாவ் பெய்டு த வேல்யூ ஆஃப் இன்வாய்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வாங்கினீங்க இல்லையா, இந்த வாங்கினதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் பேமெண்ட்டை 180 டேஸ்க்குள்ளே டேட் ஆஃப் இன்வாய்ஸ்லேருந்து 180 டேஸ்க்குள்ளே நீங்கள் அந்த பேமெண்ட்டை அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கணும், அந்த சப்ளையருக்கு பண்ணியிருக்கணும். இங்கே ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், சார் நான் இன்வாய்ஸ் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் வந்தது சார், ஆனால் 2 months 3 months கழிச்சு தான் நான் பேமெண்ட் பண்ணுவேன், அப்போ எப்படி நான் 2 months 3 months கழிச்சு கிரெடிட் எடுக்கிறதா அல்லது இப்போயே எடுக்கலாமா அப்படின்ற கேள்வி வரலாம். நீங்கள் இப்போயே எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் 2 months 3 months கழிச்சு பே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளை பண்ணிடுறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை வராது. சப்போஸ் இன்கேஸ் 180 டேஸ்க்குள்ளே நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் எடுக்கிற கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட், அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சப்ளையர் மஸ்ட் ஹவ் பெய்டு த டேக்ஸ். அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூவை சப்ளையருக்கு பே பண்ணிட்டீங்க, இன்டர்ன் சப்ளையரும் கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு அந்த டேக்ஸை பே பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸாக்டாக அதே அமௌண்ட்டை பே பண்ணணும்னு இல்லை. ஸோ அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதுக்கு உண்டான என்ன டேக்ஸ் லைபிலிட்டி அவருக்கு வருதோ அதை அவர் பே பண்ணால் போதும். அதே மாதிரி தான் ஸோ இந்த டேக்ஸ் இன்வாய்ஸஸ் அவர் GSTR 1 அப்லோட் பண்ணியிருக்கணும். அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி இந்த GSTR 1 அந்த 3B ரெண்டுமே ஃபைல் பண்ணியிருக்கணும் GST ரிட்டர்ன்ஸு. இப்போ அதே மாதிரி நீங்கள் இம்போர்ட் ஆஃப் குட்ஸாக இருந்தது அப்படின்னா எதை பேஸ் பண்ணி நாங்கள் கிரெடிட் எடுக்கலாம் அப்படின்னா பில் ஆஃப் என்ட்ரி பேஸ் பண்ணி நீங்கள் கிரெடிட் எடுக்கலாம். அதில் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இந்த IGST சலான் நீங்கள் பே பண்ணுறீங்க இல்லையா, அதையும் நீங்கள் இந்த பில் ஆஃப் என்ட்ரியோட என்க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் ஆஸ் எ ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட். அதே மாதிரி இப்போ இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா பேஸ்ட் ஆன் த இன்வாய்ஸ் எடுக்கலாம், அல்லது இந்த IGST வயா 3.1 GST 3Bயில் டேபிள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். கிரெடிட் நோட்னா என்ன அப்படின்றதுனா, உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கூட்ஸை விற்கிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு கூட்ஸை ஒருத்தருக்கு விற்கும்போது அதை அவரை பொறுத்தவரையில் அவர் அதை பர்ச்சேஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு விற்கிறீங்க அப்படின்னு வச்சுங்க, விற்றதுக்கு அப்புறமா தெர் இஸ் எ ப்ரைஸ் டிஃபரன்ஸோ அல்லது ஒரு குவான்டிட்டி ரிஜெக்ஷனோ ஆகுது அப்படின்னா சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த லைபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கிரெடிட் நோட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கிரெடிட் நோட் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது டெபிட் நோட், அதாவது கிரெடிட் நோட் இஷ்யூடு ஃப்ரம் யுவர் சைடு அப்படின்னா டெபிட் நோட் ரிசீவ்டு ஃப்ரம் தேர் சைடு. ஸோ இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த ITC லைபிலிட்டியும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறது திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த எலமெண்ட். அதாவது நீங்கள் டேக்ஸ் இன்வாய்ஸ் அதாவது கூட்ஸ் சப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருக்குது அப்படின்னா, அதாவது அந்த லைபிலிட்டி ரெடியூஸ் ஆகும் பட்சத்தில் கிரெடிட் நோட் கொடுக்கலாம். சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா எய்தர் டெபிட் நோட்டோ அல்லது சப்ளிமெண்ட்ரி இன்வாய்ஸோ நீங்கள் கொடுக்கலாம். இதே மாதிரி தான் டெபிட் நோட்டுன்ற கான்செப்ட். ஸோ வைஸ் வெர்ஸா இது. ஸோ ரிவர்சல், அதாவது நீங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் டெபிட் நோட் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சப்ளையராக இருக்கிறீங்க, உங்கள் பேமெண்ட்டினுடைய லைபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெபிட் நோட் கொடுக்கலாம். ஸோ இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதை பேஸ் பண்ணியும், அதாவது கிரெடிட் நோட் டெபிட் நோட்டை பேஸ் பண்ணியும் நீங்கள் எய்தர் ITC கிரெடிட் எடுக்கிறதோ அல்லது ரிவர்ஸ் பண்ணுறதோ பண்ணலாம். நெக்ஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ நீங்கள் டேக்ஸ் இன்வாய்ஸ் யாருக்கு அட்ரஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ அது இதில் இம்பார்ட்டன்ட் இந்த ITC கிரெடிட்டுக்காக. அதே மாதிரி கூட்ஸ்
ரிசீவ்டு இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னு வச்சிங்களேன். அப்போ என்ன பண்ணுறது, ஐடிசி எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடைசியாக எந்த லாட் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் வந்து கிரெடிட் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் ஐடிசி. ஸோ இதில் வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து இன்புட்ஸு, அடுத்து வந்து கேபிட்டல் குட்ஸ்னால் என்ன, அப்புறம் சர்வீசஸில் இதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்புட்ஸை பொறுத்தவரையில் ரா மெட்டீரியல் எடுக்கலாம், பேக்கிங் மெட்டீரியல் எடுக்கலாம், என்ஜினியரிங் ஸ்பேர்ஸ் எடுக்கலாம், கன்சியூமபிள்ஸ் எடுக்கலாம், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிரெடிட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேபிட்டல் குட்ஸ் பொறுத்தவரையில் பிளான்ட் அண்ட் மெஷினரி எடுக்கலாம். வெதர் வந்து அதை வந்து நீங்கள் வித்தின் த ஸ்டேட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது அவுட் சைட் த ஸ்டேட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். வித்தின் த ஸ்டேட் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு இன்வாய்ஸ் வரும். அவுட் சைட் த ஸ்டேட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஐஜிஎஸ்டின்னு போட்டு தருவாங்க. வாட் எவர் மே பி த நேச்சர். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிரெடிட் வந்து யூ ஆர் எலிஜிபிள். அதே மாதிரி சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் டு பிளான்ட் அண்ட் மெஷினரி. இப்போ வந்து ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்குறீங்க, பட் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா அது வைப்ரேட் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த வைப்ரேஷனை குறைக்கிறதுக்காகவோ அல்லது அவாய்ட் பண்ணுறதுக்காகவோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ரெடி பண்ணுறீங்க. யூஸிங் த சிமெண்ட் பிரிக்ஸ் இதை வச்சு யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறீங்க. அதுக்கு உண்டான ஒர்க் கான்ட்ராக்ட் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அதில் வர ஜிஎஸ்டி யூ கேன் கிளைம். பட்டு இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஒரு பில்டிங்கோ அல்லது ஃபேக்ட்ரி பில்டிங் ஆகட்டும் அல்லது ஆஃபீஸ் பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்டீலு சிமெண்ட்டு அல்லது ஒர்க் கான்ட்ராக்ட் சர்வீஸினுடைய பில்ஸ் வந்து கிரெடிட் எடுக்க முடியுமானா டெஃபினட்டாக முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஐடிசி வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு அலோடு கிடையாது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 3வது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வெஹிக்கிள் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ். அதாவது இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் பர்பஸ்க்காக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு மோட்டார் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா தட் இஸ் அலோடு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ட்ரக்காக இருக்கலாம் அல்லது ஃபோர்க் லிஃப்டாக இருக்கலாம், அது மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரிப்பேர்ஸ் டு மோட்டர் வெஹிக்கிள் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ். இப்போ நம்ம மேலே சொன்ன 3rd பாயிண்ட்டில் சொன்னது தான். அதுக்கு ரிலேட்டடாக ரிப்பேர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க, ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது சர்வீஸ் பில்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சர்வீஸ் விடுவீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அதில் இருக்கிற ஜிஎஸ்டியை கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கிளைம் பண்ணலாம், பிரிண்டர்ஸ் கிளைம் பண்ணலாம், ஏர் கண்டிஷனர் கிளைம் பண்ணலாம், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம். இதில் வந்து ஐடிசி உங்களுக்கு வந்து எப்போ வந்து அலோடு இல்லை இந்த கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த கேபிட்டல் குட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒன்லி எக்ஸம்ப்டட் குட்ஸ் நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அலோடு இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் பிஸ்னஸ் பர்பஸ், அதாவது பர்சனல் யூஸ்க்காக நீங்கள் அந்த கேபிட்டல் குட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஐடிசி வந்து அலோடு இல்லை. அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு அசெட்டாக ட்ரீட் பண்ணி அதுக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுறீங்க இல்லையா, அது மாதிரி பண்ணும்போது இந்த டேக்ஸ் போர்ஷனையும் சேர்த்து நீங்கள் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh பேசிக் வேல்யூ ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு வச்சுங்க, அதுக்கு 18% வந்து டேக்ஸ். ஸோ டோட்டல் வேல்யூ வந்து 1,18,000 அப்படின்னா இப்போ இந்த 18,000க்கும் நீங்கள் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஐடிசி வந்து நீங்கள் வந்து அவைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஸோ அதுதான் இதில் இம்பார்ட்டண்ட். அனதர் வந்து இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நெக்ஸ்ட்டு இது வந்து சர்வீசஸில் எது அலோடு அப்படின்னா ஃபேக்ட்ரி ரெண்ட்டாக இருக்கலாம், குடோன் ரெண்ட்டினுடைய, அதாவது ஃபேக்ட்ரி ரெண்ட்டுனா ஃபேக்ட்ரி ரெண்ட்டில் ஜிஎஸ்டி உங்களுக்கு காம்போனன்ட் இருக்கிறத நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி குடோன் ரெண்ட்டு, ஹவுஸ் கீப்பிங் சார்ஜஸ், மேன் பவர் சப்ளை, லோடிங் அன்லோடிங் சார்ஜஸ்ஸு, ப்ரொஃபஷனல் ஃபீ, இப்போ லைக் வந்து ஆடிட்டர் ஃபீ போட்டு தருவார், அதில் ஜிஎஸ்டி இருக்கும், அந்த காம்போனன்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ டேக்ஸ் அசஸ்மெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அதுக்கு உண்டான வந்து ப்ரொஃபஷனல் சார்ஜஸ், அதில் ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ வந்து கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு இன்வாய்ஸ் தருவாங்க அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜுக்காக. ஸோ அதில் இருக்கிற ஜிஎஸ்டி போர்ஷனும் நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கலாம். இன்டர்நெட் சர்வீசஸ், வேரியஸ் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, இப்போ ஃபைபர் நெட்டு, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஜிஎஸ்டி காம்போனன்ட்ஸும் நீங்கள் வந்து கிரெடிட் எடுத்துக்கலாம். மொபைல் யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் பர்பஸ், ஸோ அதுவும் நீங்கள் வந்து கிரெடிட் எடுத்துக்கலாம். பேங்க் சார்ஜஸில் இருக்கிற ஜிஎஸ்டி அதையும் நீங்கள் கிரெடிட் எடுக்கலாம். போஸ்டேஜ் அண்ட் கொரியர், அதே மாதிரி ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸு, ஃப்ரைட் இன்வர்டு அண்ட் அவுட்வர்டு. அனதர் திங் என்னென்னா அட்வொகேட் ஃபீஸு, தென் அட்வர்டைஸ்மெண்ட்டு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், கான்ஃபரன்ஸ் எக்ஸ்பென்சஸ், ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் சர்வீசஸ் வென் சப்ளைடு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏ பிளான்ட் அண்ட் மிஷினரி. இந்த ஒர்க் கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் வந்து பில்டிங் ஃபேக்ட்ரி பில்டிங் கட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா அதை எடுக்க முடியாது. பட் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்காக நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒர்க் கான்ட்ராக்டில் இருக்கிற ஜிஎஸ்டி மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும்.
இம்பார்ட்டன்ட் திங் என்ன, லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் ஐடிசியில் வந்து ஜீரோ ரேட்டடு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஐடிசி வந்து நமக்கு வந்து ஜீரோ ரேட்டடாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அலோடா இல்லையா அப்படின்னா எஸ் அலோடு. ஸோ இந்த ஐடிசி அண்ட் இன்புட்ஸ் ஆர் கேபிட்டல் குட்ஸு சர்வீசஸ் வாட் எவர் மேபி ஜீரோ ரேட்டட் சப்ளைக்கு வந்து நீங்கள் வந்து ஐடிசி கிரெடிட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அதை வந்து ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியுமான்னா டெஃபினட்டாக முடியும். ஸோ அதை ரீஃபண்ட் வந்து செப்பரேட் ஒரு ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீஃபண்ட் கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்ஸ் சென்ட் ஃபார் ஜாப் ஒர்க். ஸோ இதனுடைய ஐடிசி ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஜாப் ஒர்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பிரின்சிபல் மேனுஃபேக்சரர் வந்து ஒரு ஃபர்தர் ப்ராசஸ்க்காக வேறு ஒருத்தருக்கு வந்து ஜாப் ஒர்க்கு அனுப்புவார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு டியூப் பெண்டிங்லாம் முடிச்சுட்டு அதை பவுடர் கோட்டிங் அனுப்புகிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லை, பவுடர் கோட்டிங் ஃபெசிலிட்டி இல்லை, இன்னொருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பவுடர் கோட்டிங்காக நீங்கள் வந்து ஃபர்தர் ப்ராசஸிங், தட் இஸ் கால்ட் ஃபர்தர் ப்ராசஸிங், அதுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா யூ ஆர் கம்மிங் என்ற அந்த ஜாப் ஒர்க்கர் அப்படின்ற கேட்டகரியில் வந்து அந்த பர்சன் வருவார். ஸோ திஸ் இஸ் கால்டு ஜாப் ஒர்க். இந்த பர்டிகுலர் இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் மேனுஃபேக்சரர் வந்து கிரெடிட் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அலோவபிள் ப்ரொவைடட் என்னென்ன அப்படின்னா, அந்த ஐடிசி வந்து அவர் வந்து எப்போ வந்து அலோடு அப்படின்னாக்கா, அந்த கூட்ஸை வந்து அது இன்புட்டாக இருந்ததுன்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே ரிசீவ் பண்ணணும். அது கேபிட்டல் கூட்ஸ் வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே ரிசீவ் பண்ணணும். இல்லைனா அதே வந்து அவர் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்எலிஜிபிள் ஐடிசி. எதெல்லாம் இன்எலிஜிபிள், அதாவது எலிஜிபிள் இல்லை, நீங்கள் ஐடிசி எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபோர்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யூஸ்டு ஃபார் எக்ஸம்ப்டட் சப்ளை. இப்போ ஒரு எக்ஸம்ப்டட் சப்ளை பண்ணுறீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நான் எப்படி வந்து இப்போ எடுக்கிறது ஐடிசி அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எக்ஸம்ப்டடும் பண்ணுறீங்க டேக்ஸபிளும் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்லி டேக்ஸபிள் போர்ஷனுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஐடிசி வந்து உங்களுக்கு வந்து அலோடு. எக்ஸம்ப்டடு கூட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து அலோடு இல்லை. ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் போர்ஷனை நீங்கள் வந்து சப்போஸ் கிரெடிட் எடுத்துருந்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ப்ரொபோர்ஷன் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் யூஸ்டு ஃபார் அதர் தென் பிஸ்னஸ் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேக்ஸபிள் சர்வீஸ் பண்ணுறீங்க, பட் உங்கள் பிஸ்னஸ் பர்பஸ் இல்லாமல் பர்சனல் யூஸுக்கும் அந்த காம்போனண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்சனல் யூஸுக்கு இருக்கிற காம்போனண்ட்டை நீங்கள் வந்து கிரெடிட் வந்து உங்களுக்கு அலோடு இல்லை. சப்போஸ் நீங்கள் அதை எடுத்துருந்தீங்கன்னா இமீடியட்டாக அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிடணும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் வெஹிக்கிள் ஹேவிங் சீட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் அப் டு 13 persons. அதாவது இப்போ ஒரு மோட்டர் வெஹிக்கிள் அதில் இருக்கிற ஜிஎஸ்டி எடுக்கலாமா? இப்போ நான் வந்து ஒரு கார் வாங்குகிறேன் அல்லது வந்து ஒரு ட்ரக் வாங்குகிறேன், அதில் இருக்கிற கிரெடிட் வந்து நான் எடுக்கிறதுக்கு அலோடா அப்படின்னா அப் டு 13 persons கெப்பாசிட்டி இருந்தால் உங்களுக்கு வந்து அலோடு இல்லை, இன்க்ளூடிங் டிரைவர். இதே வந்து 13 மேலே இருந்தது அப்படின்னா யூ கேன் டேக் த ஜிஎஸ்டி கிரெடிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் மோட்டர் வெஹிக்கிள் டீலர்னு வச்சிங்களேன், ஒரு ஷோரூம் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கண்டிஷன் வந்து அப்ளிகபிள் கிடையாது. தே கேன் டேக் த கிரெடிட். ஸோ இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நீங்கள் ஒரு ட்ரக் வாங்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஜிஎஸ்டி யூ கேன் கிளைம். ஃபோர்த்து வந்து வெசல்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட். ஸோ அது வந்து அலோடு இல்லை. ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ், சர்வீசிங், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன் so far as they are related to motor vehicle, vessels, aircraft referred here in point 3 and 4. அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதான், இப்போ வந்து அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி 13க்கு மேலே இருந்ததுன்னா ஈவன் அதில் ஜென்ரல் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் இருக்கிற ஜிஎஸ்டி கிரெடிட் எடுக்கலாம். அதே மாதிரி அதை சர்வீஸ் பண்ணுறீங்க எடுக்கலாம். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எடுக்கலாம். அதுக்கு உள்ளே இருந்ததுன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். அதே மாதிரி வந்து இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸ் இது ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் ட்ரக்கு அல்லது ஃபோர்க் லிஃப்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அதில் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாவோ அல்லது வந்து சர்வீசிங், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தாலும் அதில் வர ஜிஎஸ்டி கிரெடிட் யூ ஆர் எலிஜிபிள். தென் வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜஸ். ஸோ அதில் ஏதாவது ஜிஎஸ்டி பில்ஸ் இருந்ததுன்னா அது அலோடு இல்லை. அதே மாதிரி அவுட்டோர் கேட்டரிங் நாட் அலோடு. பியூட்டி ட்ரீட்மெண்ட்டும் அலோடு இல்லை. ஹெல்த் சர்வீசஸ் ரிலேட்டடு ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து அலோடு இல்லை. தென் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ அதில் ஜிஎஸ்டி ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா அது அலோடு இல்லை. லீசிங், ரெண்டிங் ஆர் ஹையரிங் ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள்ஸ், அதே மாதிரி வெசல்ஸ் ஆர் ஏர்கிராஃப்ட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அலோடு இல்லை. லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கிற ஜிஎஸ்டி அலோடு இல்லை.
அதே மாதிரி மெம்பர்ஷிப் ஆஃப் எ கிளப் ஆர் ஹெல்த் ஃபிட்னஸ் சென்டர் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து அலோடு இல்லை. ட்ராவல் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்டெண்டட் டு எம்ப்ளாயீஸ் அது மாதிரி ஏதாவது வெக்கேஷனல் இதுக்காகவோ அதை கிளைம் பண்ணுறதுக்காகவோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து அலோடு இல்லை. பட் இஃப் இட் இஸ் ஆக்ட் வந்து ஏதாவது ஒன்று வந்து ஒரு ஆக்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணுது இதை நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அதில் இருக்கிற ஐடிசி வந்து யூ ஆர் எலிஜிபிள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் கான்ட்ராக்ட் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஒர்க் கான்ட்ராக்ட் ரிலேட்டட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து அலோடு இல்லை. பட் இது வந்து ஒன்லி திங் அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரிக்குன்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அலோடு. அதே மாதிரி கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் ஆன் விச் டேக்ஸ் ஹாஸ் பீன் பெய்டு அண்டர் காம்போசிஷன் ஸ்கீம். இப்போ காம்போசிஷன் ஸ்கீமில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸில் ஈவன் தோ ஜிஎஸ்டி இருந்தாலும் யூ ஆர் நாட் எலிஜிபிள். அதேமாதிரி கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் ரிசீவ்டு பை அ நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து அலோடு இல்லை. கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் யூஸ்டு ஃபார் பர்சனல் கன்சம்ஷன். ஏற்கனவே நான் சொன்னது தான், பர்சனல் கன்சம்ஷனில் இருக்கிறது எதுவுமே நீங்கள் வந்து ஐடிசி எடுக்க முடியாது. அதே மாதிரி எடுத்திருந்தாலும் ரிவர்ஸ் பண்ணிடணும். அதே மாதிரி கூட்ஸ் வந்து லாஸ்ட்டு, ஸ்டோலன், டெஸ்ட்ராய்டு, ரிட்டன் ஆஃப் ஆர் டிஸ்போஸ்டு இதில் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஐடிசி வந்து அலோடு இல்லை. ஸோ அது மாதிரி எதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேக்ஸ் வந்து ஏதாவது நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க செக்ஷன் 74லையோ அல்லது 129லையோ அல்லது 130லையோ பே பண்ணுறது எதுவுமே வந்து உங்களுக்கு நீங்கள் ஐடிசி கிரெடிட் எடுக்க முடியாது. தென் ineligible ஐடிசியில் அனதர் இம்பார்ட்டன்ட் நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த டெப்ரிசியேஷன் போர்ஷனுக்கு உண்டான ஐடிசி வந்து உங்களுக்கு வந்து அலோடு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து வைடாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஆஃப் ஐடிசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேமெண்ட் ஆஃப் இன்வாய்சஸ் இன் 180 டேஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணலை அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிடணும். கிரெடிட் நோட் இஷ்யூ டு ஐஎஸ்டி பை செல்லர், அதாவது இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த கிரெடிட் நோட் கொடுத்துருந்தீங்கனாலும் அதே மாதிரி அதையும் நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்புட்ஸ் பார்ட்லி ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ் அண்ட் பார்ட்லி ஃபார் எக்ஸம்ப்டட் குட்ஸாக இருந்தாலும் அல்லது பர்சனல் யூஸாக இருந்தாலும் அதுவும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். கேபிட்டல் குட்ஸ் பார்ட்லி ஃபார் பிஸ்னஸ் அண்ட் பார்ட்லி ஃபார் எக்ஸம்ப்டட் குட்ஸ் ஆர் பர்சனல் யூஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். இந்த ஐடிசி ரிவர்சல் வந்து எப்போ பண்ணுறது, இமிடியேட்டாக பண்ணலாமா அல்லது அந்த மந்தில் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் வந்து இஃப் யூஆர் ஐடென்டிஃபைடு ஓகே இது வந்து நமக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம இருக்கோம், இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இமிடியேட்டாக பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆனுவல் ரிட்டர்ன்லேயும் வந்து நீங்கள் லேட்டரான் கண்டுபிடிக்கிறீங்க டோட்டலாக அமௌண்ட் வந்து இப்போ நம்ம ஐடிசி ரிவர்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த நேரத்துலையும் வந்து அதை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரிகன்சிலேஷன் ஆஃப் ஐடிசி இது வந்து நீங்கள் மந்த் ஆன் மந்த் வந்து இந்த 2 இயர் ரிகன்சிலேஷனை வந்து பண்ணும்போது இதில் நமக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் நம்ம இருக்கிறதும் அதே மாதிரி போர்ட்டலில் வந்து அந்த 2 இயரில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா 2 இயரில் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஐடிசி கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஈவன் தோ யூ ஆர் ஹேவிங் த டேக்ஸ் இன்வாய்ஸ், யூ ஆர் ரிசீவ்டு த குட்ஸு, அந்த பர்டிகுலர் பர்சன் ராங்காவோ அல்லது அப்லோட் பண்ணாமையோ இருக்கும் பட்சத்தில் இந்த நீங்கள் ஏற்கனவே நான் சொன்னது அந்த கண்டிஷன்ஸ் டு ஃபில்ஃபில் த டேக்கிங் த ஐடிசி வந்து கம்ப்ளை பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா இந்த ரிகன்சிலேஷன் மூலமாக அதை வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து எய்தர் வந்து அவங்க பண்ணலை அப்படின்னா பண்ண வைக்கணும், அல்லது ஏதாவது ராங்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து இமீடியட்டாக அவன் வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ண சொல்லணும். ஸோ எய்தர் வந்து ஜிஎஸ்டி வந்து ராங்காக வந்து ஃபைல் பண்ணியிருக்கலாம், அப்போ வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த ரிகன்சிலேஷன் பண்ணும்போது மட்டும்தான் இது வந்து ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த ஐடிசியை பற்றி வைடாக வந்து கவர் பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் அது மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆசான் டிவியில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வில் கெட் பேக் டு யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.